பறையன்னு வந்தா செருப்பு கட்டி அடித்து விரட்டுங்களா நாய்களின்னு சொன்னா அடி செருப்பால யார சொல்ற? உனக்கும் மூர்த்திக்கும் சண்டைனா 2 திருட்டு பயிலும் போய் எங்கன்னா ஒரு இடத்துல சண்டை போட்டுங்க. அடப்படா துப்பு கட்ட புறம்போகுங்களா? எவனா அங்கே போய் மண்டபத்தான கல்விட சொன்னான்? அவன் தான் ஊர் மூலமாக போனான்ல, மடிக்கு அடிக்க வேண்டியது தானே. நான் பிடுங்கினீங்களா? நீலாம் அடிக்கிறவனாடா தண்ணி வண்டி மாடுகளா அப்படின்னு சமூகம் நடந்த பிறகு திட்டிருக்கிறாரு. சார் எங்க 2 பேருக்குமே பிரச்சனை நடுவில் ஒயின் ஷாப் தான் சார். ஒயின் ஷாப் தான் பிரச்சனை அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உங்களுடைய கட்சியினருக்கும் இடையில அங்க மோதல் வருவதற்கு காரணம் ஏற்கனவே எங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி இருக்கும். எங்களை பார்த்தா செருப்பால் அடிக்கணும்னு அவங்களுக்கு தோணும். பன்னெண்டரை மணிக்கு மேலே கடையை திறக்கிறான். 12 மணிக்கு இப்போ நல்ல சரக்கை நிற்க போடுறாங்க. மேலே மாநாடு நடந்துனுக்குது. கீழே இருக்கிற பேனருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு 2-3 பேனரை கீழ்ச்சிட்டு எவன் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தாலும் அவன் நம்மளே அப்படியா என்ன பிரச்சனை சார்? இந்த மாதிரி சின்ன பிரச்சனை அது பிசிஆர் கொடுப்பேன். அவன் என்ன இல்லையா சரியான பார்ட்டி ஒரு உழுப்புன்னு வச்சுங்க. உங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு இவ்வளோ. அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் வருது. அவங்க வந்து மார்ச் பாஸில் வராங்க. திருமா உழவன் தம்பிகள் நாங்கள் வந்தவன்லாம் மாமா. அதில் பாதி பேர் மச்சான், பாதி பேர் சகலை. எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தனா சொன்னால் அது அசிங்கமாகிடும். சிஎம்கே எஃப்ஐஆர் போடுவானான்ட்டாரு. சிஎம்க்கு தானே வேலை. சிஎம் டைரக்ட் லைவை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எப்படி மூர்த்தி அடிக்கிறாங்க. சிஎம்ஏ பார்த்துருந்தாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வர சொந்த சாதியை எப்படியா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் எங்கள் சாதிகாரம் இல்லைன்றது எங்களுக்கு தெல்லாம் தெரியாது. ஏற்கனவே திருமாவளவனே எல்லாம் திம்மவாள் ஒரு தெலுங்கர் நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் இல்லைங்க அப்போல்லாம் இல்லைங்கன்னு. ஆனால் இன்றைய சூழல்களெல்லாம் பார்க்குற போது நிச்சயமாக 100% திருமாவளவன் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ கடந்த 18ஆம் தேதி பெரம்பலூர்ல பறையர்கள் பேரவை சார்பாக ஒரு பெரிய மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை நீங்க பண்ணி நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. இந்த மாநாட்டுக்கு முந்தைய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் உங்களுடைய பறையர் பேரவையினருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மோதல் அங்கே வெடித்திருந்தது. பேனர்கள் கிழிக்கப்பட்டிருந்தது. என்ன காரணத்துக்காக இந்த மோதல் அங்கே நடந்தது? ஒரு பெரிய காரணமாக இல்லை. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். தயவு செஞ்சு அந்த அம்பேத்கர் சொன்னார், அடிமை என உணரவை, தான் ஏன் அடிமையானும் என்பதை அவனே தீர்மானித்துக் கொள்ளான், நான் விடுதலையை அவனே தீர்மானித்துக் கொள்வான்னார். அதன் அடிப்படையில் இது ஒரு விழிப்புணர்வு மாநாடு தான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநாடு. ஒரு 500-600 பேரை கூட்டி அவ்வளோதான். இன்னும் பெருசாக 1000-10,000லாம் இல்லை. ஒரு மாவட்டத்தில் ஒரு 500-600 பேர் விவரமாக இருக்கணும்னு இது வந்து ஒரு விழிப்புணர்வு மாநாடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொசுக்குன்னு நாங்கள் மீட்டிங் போகிற இடத்துல 12 மணிக்கு கடையை திறந்துடுறீங்க. திறந்த உடனே போய் சரக்கை ஏற்றிக்கின்னு 12:30க்கெலாம் வந்து மண்டபத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதால் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். நாங்கள் மீட்டிங் போகிற இடத்துல மட்டும் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒயின் ஷாப்புகளை ஒரு 3 மணி வரை திறக்காமல் இருங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கேன். ஒயின் ஷாப் தான் பிரச்சனை இல்லை. ஒயின் ஷாப் தான் பிரச்சனை அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உங்களுடைய கட்சியினருக்கும் இடையில அங்கே மோதல் வருவதற்கு காரணம் சார் எங்கள் 2 பேருக்குமே பிரச்சனை நடுவில் ஒயின் ஷாப் தான் சார். பிகாஸ் 15ஆம் தேதி ஒரு 3-4 மணிக்கெல்லாம் போயிடுறேன். நான் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கும் அவங்க கூட்டம் போடுறதா சொல்கிற ஹோட்டலுக்கும் அது என் லெஃப்டில், இது என் ரைட்டில். நாங்கள் ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டோம். அதே நாளில் முதலில் பர்மிஷன் கொடுத்தது போலீஸோட தவறு, அரசாங்கத்தோட தவறு. ஏற்கனவே எங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி இருக்கும். எங்களை பார்த்தா செருப்பால் அடிக்கணும்னு அவங்களுக்கு தோணும். அப்படி இருக்கிற போது ஒரே நாளில் அது மாதிரி கொடுத்தது மிகப்பெரிய தவறு. கொடுத்துட்டாங்க. நான் போகிறேன். மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் நான் போகிறேன். ஒன்றும் நடக்கலை. ஒரு 11:30 மணிக்கு நான் கிளம்பி ஊர்வலமாக வண்டிகளில் வாகனத்தில் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு வரோம். வந்தால் அப்புறம் வந்து ஒரு 12 மணிக்கு மாநாடு நடக்கிற அரங்கத்துக்கு வந்துடுறேன். இப்போ அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. 12:30 மணிக்கு மேலே கடையை திறக்கிறான். 12 மணிக்கு இப்போ நல்ல சரக்கை நிற்க போடுறானுங்க. போட்டுட்டு முதல்ல ஒரு பேட்ச் வந்து
அந்த படத்தை கீழே, ஏன்னா மேலே மாநாடு நடந்துருக்குது, கீழே இருக்கிற பேனருங்கிற எல்லாத்தையும் ஒரு 2-3 பேனரை கீழ்ச்சிட்டு அந்த கொடியெலாம் நட்டுருந்துக்குது. அந்த கொடி கம்பத்தெல்லாம் அதுக்கு வெறும் சும்மா அப்படி ப்ளக் பண்ணுறது தானே அது, அதை அப்படியே தூக்கி கீழே போட்டு அந்த கொடியில் ரெட்டமலை சீனிவாசங்கிறார் அந்த போதை அதை கூட கண்ணை மறைச்சிச்சு. அது தூக்கி கீழே போட்டு போயிடறாங்க. அடுத்த ஒரு செட்டு குடிச்சு நிற்குது. அந்த செட்டு இன்னும் நிறைய போதில் வந்து போய் மூடு, அவனை வர சொல்லி கீழே, அவனை வர சொல்லலாம். இப்போ போலீஸ்காரங்கிட்ட போய் கேட்குறது அவனை வர சொல்லுன்னு. அப்புறம் சொல்லிவிட்டு அப்புறம் இதை நான் உள்ளே போகிறேன் வெளியே போகிறேன் இவனு ஒரு 4 கல் எடுத்து ஒரு அந்த மண்டபத்து மேலே அடிச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி மாளிகை ஒரு 2 கல், அந்த கண்ணாடிகள் பெருசு 2 டேமேஜ். அப்புறம் சும்மா ஒரு சலமலங்கம்லாம் கொடுத்த உடனே லோக்கல் போலீஸ் வந்து, ஏன்னா இவங்க பிகாஸ் இவனுக்கு எப்பயுமே புரோக்கர் தானே இவனுவான். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் எதுக்கு நிற்கிறான் சார்? கம்ப்ளைண்ட் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், நம்மளால் நம்ம அண்ணன் இங்கே சிறுத்தை கட்சிருக்கிறாரு, அவரை கூட்டு போகலான்னு ஜனங்க நம்மளை தேடி வர்றது இயல்பு. இவன் போலீஸ் ஸ்டேஷனாண்டே இருக்கிறான்னா எவன் இருப்பான்? இப்போ பத்திர ஆஃபீஸ் எதில் யார் உட்காந்துருப்பான்? பத்திரம் எழுதக்கூடிய மீடியேட்டர் உட்காந்துருப்பான். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நீங்கள் என்ன காவல்துறை நண்பர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு இருக்குமே, அந்த அட்டையை உங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்துட்டாரா? ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே 10 பேர் இருக்கிறீங்க? எவன் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தாலும் அவன் நம்மளே அப்படியா என்ன பிரச்சனை சார்? இந்த மாதிரி சின்ன பிரச்சனை அது பிசிஆர் கொடுப்பேன். அவன் என்ன ஆளியா சார்? அவன் இந்த ஆள். பிசிஆர் கொடுப்பீங்க, பார்த்துக்கோ, நீ கம்முன்னு கையெழுத்து மட்டும் போடு அப்படின்னு ஒரு பிசிஆரை கொடுக்குறது. அவன் வந்தான்னா தெரியல இந்த கேஸு, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கட்டிங்க பேசுறது. ஸ்டேஷனில் பெரும்பாலும் இப்போ ஒத்துக்குவாங்க, கொஞ்சம் பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த வெளில வச்சுக்கிட்டுவாங்க சார் இன்ஸ்பெக்டருங்க. அங்கே போய் பேசி, சார் சரியான பார்ட்டி, ஒரு உழுக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு இவ்வளோ, இப்படி இந்த வேலைக்கு தான் சார் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறானோ. அப்போ அந்த லோக்கல் போலீஸு நேற்று கூட வந்தானே இவன், அதை பண்ணானே இதை பண்ணானேன்னு கொஞ்சம் நைஸாக தானே இருப்பாங்க. அந்த கேப்பில் இவங்க சும்மா சடுகுடு விளையாட்டு 2 கல்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் வருது. அவங்க வந்து மார்ச் பாஸில் வராங்க. திருமா, உழவன், தம்பிகள் வந்தவன்லாம் மாமா. அதில் பாதி பேர் மச்சான், பாதி பேர் சகலை. எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தனா சொன்னால் அது அசிங்கமாகிடும். கக்கூசில் மானமானவெல்லாம் இருக்கிறான். வந்துட்டோடனே எஸ்பிக்கு இது தகவல் போயிடுது. எஸ்பி ஒரு 10 நிமிஷத்துலாம் எஸ்பி வந்துடுறாரு. எஸ்பி வந்து கையில் லெட்டி எடுக்கிறாரு, அவர் வடநாட்டுக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த கும்பல் போகுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் டாஸ்மார்க் தானே, அதனால தான் அதை மூட சொல்கிறோம். இல்லை, ஓகே, டாஸ்மாக் காரணம்னு சொல்லப்பட்டாலும் அவங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காங்க, அதனால தான் வந்தாங்கன்னு சொல்லப்பட்டாலும் இந்த மோதல் இதன் பின்னணியில் வந்து யாராவது காரணங்கள் இருக்குமா? என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலத்தில் கூட நம்ம பேசும்போது கூட நடந்த சம்பவம் பேசியிருக்கோம். மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும் போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முந்தைய நிலையில் அங்கே சென்றிருக்கும் போது பறையன்னு சொல்லிக்கிட்டு யாராவது இங்கே வந்தா செருப்பை கலத்தி அடிங்க அப்படிங்கிற, அந்த நாய்களை அடிங்க அப்படின்னு சொன்ன தகவல் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அப்படி ஒரு நிகழ்வு இருக்கும் போது இங்க யாருடைய தூண்டுதலின் பேர்ல வந்திருப்பார்களா, இல்ல சரக்கு அடிச்சோன்னா தன்னிச்சையாக போதையில அதான் கேட்டாராம், அடப்படா துப்பு கட்ட போறோமோங்களா? எவனா அங்கே போய் மண்டபத்தான கல்விட சொன்னா? அவன் தான் ஊர் மூலமாக போனான்ல, மடிக்கு அடிக்க வேண்டியது தானே, நான் பிடுங்கினீங்களா? நீலாம் அடிக்கிறவனாடா தண்ணி வேண்டு மாடுகளா அப்படின்னு சம்மன் நடந்த பிறகு திட்டிருக்கிறாரு. அதில் இந்த மேயரை ஒருத்தன் வந்தான், அந்த கடலூர் ஒருத்தர் மேய்ஞ்ச வாங்குறான், எதை பார்த்தாலும் மேய்ஞ்சிரும், பச்சையாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, வெளுத்து போயிருந்தாலும். அவர் பெரிய மார்ச் பாஸ் பண்ணின்னு வந்தார். உடனே அவரோட ஃபேஸ்புக்கெலாம் என்னமோ மாட்டு சமூகத்தில் போய் வெட்டி நட்டு வேங்க வேலில் போய் பிடுங்கிட்டு வடகாலில் போய் தெறிக்க விட்டு ஒரு பாட்டை போட்டு, எப்படி அந்த சைடு பாட்டு போட்டாங்களோ அதற்கு பதிலாக இவர்கள் போய் தெறிக்க விட்டுட்டு ஒரு பாட்டு போட்ட மாதிரி மண்டபத்துக்கு முன்னாடி நின்று கல்லை அடிச்சுட்டு அதுக்கு ஒரு பாட்டை போட்டு எல்லாம் பந்தாவை போட்டு வச்சுருந்தானுவோ. அது என்னன்னு தெரில. இவர் தலைவர் ஏரில் எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கு சமூக வலைத்தளத்துலேருந்து எடுத்துகிட்டு கப் சிப்புன்னுக்குறானோ. இவங்களுக்கு பிரச்சனையாங்க பறையர் சாதி பற்று, பிற சாதி நட்பு. பிற சாதி நட்பு கூட பரவாயில்ல, இந்த பறையர் சாதி பற்றுன்றான் தெரியுமா, இதுதான் அந்த சமூகத்துக்கு ஆபத்து. பறையெல்லாம் நாம் பறையர்னு உணர்ந்துட்டோம், நம்ம வரலாற்றை நாம் உணர்ந்துட்டோம், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டான்னா அவனை வச்சு ஏமாற்றி திங்க முடியாதுல்ல. நாங்கள்லாம் பறையருங்க, என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு கேட்டான்னா, எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாவது நான் திமுகவை காப்பாற்றுவேன்னு சொன்னீங்கன்னா வாயில் என்ன விழும்? எது வேணாலும் வந்து விழும். பறையன்னு வந்தால் செருப்பை கட்டி அடித்து விரட்டுங்களா அந்த நாய்களின்னு சொன்னால் அடி செருப்பால. யாரை சொல்கிற? உனக்கும் மூர்த்திக்கும் சண்டைனா 2 திருட்டு பயிலும் போய் எங்கன்னா ஒரு இடத்துல சண்டை போட்டுங்க. யாரை சொல்கிற? பறையர் சமூகத்திலேருந்து வந்தால் செருப்பால் அடி பண்ணுறியா? இதைத்தான் ஊர் தெருவில் இருக்கிற ஒரு 4-5 பேர் வந்து சொல்லுங்கிறான்.
ஒருத்தர் முழுக்க சொல்கிறதில்ல. ஒரு 4-5 பேர் அப்படி அப்படி இருப்பு தானே செய்வான். அவன் தான் சொல்ல பரப்பாய் வந்துட்டான் உள்ள செருப்பு கட்டி அடிக்கிறது தானே அந்த நாயை. கோயில்கள் வந்துச்சா செருப்பு அடியாத? நம்ம மாணிக்கம் பேசல திமுக ஒன்றிய செயலாளர் தெருவுக்குள்ளே செருப்பு போட்டு வராங்களா? நம்ம தெருவில் பணத்தை எடுத்துன்னு வர செருப்பு கட்டி அடி நாயை அப்படி தான் இயல்பாக சொல்லுவான். எவனுமே செருப்பு கட்டி அடின்னு நிறுத்திட மாட்டான். இயல்பாகவே செருப்பு கட்டி அடி இந்த நாயை. இந்த நாய் எங்கே வந்தது இப்படி தானே பேசுவான். இப்படி தான் என் ஊர்த்தில் 2-3 பேர் பேசினுக்கிறான். நீ ஊர்த்தரால எங்காலா ஏன்னே அப்படி பேசுகிற அப்படின்னு நீ கேட்டிருக்கணும்ல. ஆனால் கைத்தட்டினா இல்லை. அப்போது இவன் பறையர் உணர்வு இல்லாமல் இருக்கிறான். அதுக்கு எப்பா நம்மெல்லாம் பறையருங்களப்பா, நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம சமூகம் வாழ்வதற்கு நம்ம உயிரை தரலாம். இன்னொருத்தன் போய் வாழ்கிறதுக்கு எதுக்கியா நம்ம உயிரை தரணும்? அவரால் வசதி வாய்ந்த இவர் ஒன்றா உயிரை தரட்டும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நான் தொடர்ந்து சொல்லு வரேன். நீ பாய்க்கு கொடுத்த, வன்னியருக்கு கொடுத்த, அப்புறம் இன்னொரு ஆள் எஸ்சியில் இருக்கிறாரு, இன்னொரு பெரியவர் இவருக்கு கொடுத்த 4 எம்எல்ஏஸ்னா 3 பேர் வேற ஆளாகிறானே, ஒருத்தன் தானே பறையனாகிறான். என்ன கதை இது? நாங்கள் போராடி வாங்குவோம், நீ பாய்க்கு ஒரு சீட்டு கொடுப்ப. சரி, உன் கூட்டத்தை எத்தனை பாயை கூட்டம் வந்தான் சொல்லு. அந்த கூட்டத்தை 4ஆக பிரிப்போம் மாநாடுகளை. அதில் கோட்டருன்னா அந்த கோட்டர் இல்லை, இவங்களுக்கு உடனே அந்த கோட்டருக்கு போயிடுவாங்க. கோட்ரு பாயாக இருக்கணும், கோட்ரு வன்னியராக இருக்கணும். கோட்ரு அந்த சாதியில் அவ்வளோ பேர் கிடையாது. சரி, அதால் அது நம்ம அதை விட்டுடலாம். அப்போது இல்லை ஒட்டுமொத்த குதிரை வண்ணார் அவங்கெல்லாம் அதில் வந்திருக்கணும். இல்லை ஒட்டுமொத்த அருந்ததியர்கள் அந்த கூட்டத்தில் வந்துருக்கணும். அருந்ததியருக்கு தான் 1000 கட்சி இருக்குது. இப்போது ஒருத்தனும் இல்லையே வில்லை சிறுத்தையில், எதுக்கு எம்எல்ஏ அப்படின்ற கேள்வி இன்றைக்கு பறையர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் இவருக்கு சிக்கல். இன்னும் என்னென்னா வேங்கவேலு அப்படி ஆகி போச்சு, வடகாலில் இப்படி ஆகி போச்சு, என்ன தான் நான் சொல்கிறேனே, இன்னுமா அது வந்துடும் இது வந்துடும் பூச்சாண்டி காட்டிக்கினே எங்களை வேலையை முடிச்சிட்டேனா அப்படின்ட்டு இன்றைக்கு ஒரு தெளிவு நிலை மக்களிடையே வந்திருக்கிறது. இது வந்தோம்னா நாம் இந்த இப்போ அண்ணா அறிவாலயத்தில் படிவேலை செய்ய முடியாது அப்படின்னு எங்கள் அண்ணன் யோசித்து தான் இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதலாக ஒரு தகவல் எங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் எல்லாம் என் தம்பி தான். ஏன்னா அந்த அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஏங்க தோங்க அது இந்த டீக்களை தாங்க உட்காந்துருப்பானுங்க, இன்னைக்கு வந்தால் நல்லா நேரம் போது இல்லை டீக்கெல்லாம் வரவங்கலாம் தலையை செஞ்சு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு போத்தலை, ஒரு டீ வாங்கிட்டு போ தலைவரை அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி இந்த ரவுண்டு வரானுவான், எவன் இவனுக்கு ஊற்றி விட்டான்னு தெரியலையே அப்படின்னு இயல்பாக சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் என்னத்துக்கு அவனுங்களை போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் நம்ம அனந்தம்பிகள் தானே அப்படின்னு நாங்கள் விட்டோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட கேஸை வாங்கிக்கிங்க, ஏன்னா டேமேஜ் அவருக்கு தானே அப்படின்னும் போது அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாராம், இதுதான் ஜோக்கு, இதில் சிஎம்கே எஃப்ஐஆர் போடுவானான்ட்டார். சிஎம்க்கு தானே வேலை கேட்டால் இவனுக்கு சொன்னால் கூட சொல்லுவாங்க கூட. சிஎம் டைரக்ட் லைவை பார்த்துக்கிட்டு இருந்தார், எப்படி மூர்த்தி அடிக்கிறாங்க, மூர்த்தி நடத்துக்கிற மீட்டிங் எப்படி அடிக்கிறாங்கன்னு சிஎம்ஏ பார்த்துருந்தாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்க வர அப்படின்னு சொன்னால் கூட சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் எஸ்பியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவர் ஏதோ போலீஸ் தான் கொஞ்சம் தவறு பண்ணியிருக்காங்க, அவங்க தான் கொஞ்சம் இதை இல்லைங்க நல்லா ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க, நான் முதல்ல பிரச்சனை வரும் அதிரடிப்படை அது இதை வைங்கன்னு சொன்னேன், இது இவங்க லோக்கலில் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்களா அதெல்லாம் நம்மளை மாரி எங்கே நம்ம பயலுவா பண்ண போகிறாங்கன்னு இருந்துட்டாங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காராம். அது என்னன்னு தெரியல. இதுதான் கண்டிஷன். அவர் நாங்கள் ஒரு 3 கூட்டம் போட்டோம், இது 3ஆவது கூட்டம். நான் 2 கூட்டத்தில் எங்கேயாவது நான் இப்போ யூடியூப் சேனல்லையோ மற்ற இடங்கள்லையோ இந்த சமூகத்துக்கு எங்கள் அண்ணன் ஒன்றும் செய்யலை அப்படின்னு பேசுகிறேன். இந்த 2 மீட்டிங்கில் கிளாம்பாக்கத்தில் நடந்ததுலையோ சேலத்தில் நடந்ததையோ ஒரே ஒரு வார்த்தை, நான் திருமாவளவனை அந்த கூட்டத்தில் குறை சொல்லி பேசினேன், அவரோட அரசியலை விமர்சித்து பேசுகிறேன்னு சொல்லுங்கள். நான் பேசவே கிடையாது. நான் பெரம்பூரில் ஏன் பேசுகிறேன், பெரம்பலூரில் வடா பார்த்துப்போம் ஒண்டி கொண்டி பார்த்துப்போம் அப்படி ஏன் பேசுகிறேன்? அந்த நெருக்கடியை நீங்கள் தரீங்க. நீலாம் அடிக்கிறவனா ஊர்வலம் போக சொல்ல அடின்னா சார், ஒரு கார் மேலே கல் அடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வேணாம் சார், ஒரு கல் போதும், ஒரு ஆள் போதும். ஐயோ என்னை அடிச்சிட்டாங்க, திருமாவளவன் கார் எத்தனை இடத்துல தாக்கப்பட்டிருக்கு, அப்போலாம் உனக்கு எப்படி மனவேதனை இருக்கும்? எங்கள் கூட்டத்தை முற்றுகையிட்டார்கள், எங்கள் கூட்டத்தை நடத்த விடக்கூடாதுன்றாங்க. எப்படி அது சொந்த சாதியை எப்படியா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் எங்கள் சாதிகாரம் இல்லைன்றது எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏற்கனவே திருமாவளவனே எல்லாம் திம்மவால் ஒரு தெலுங்கர் நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் இல்லைங்க அப்போல்லாம் இல்லைங்கன்னு. ஆனால் இன்றைய சூழல்களெல்லாம் பார்க்குற போது நிச்சயமாக 100% திருமாவளவன் தெலுங்கராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த சூழலெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா தமிழர்கள் ஒன்று சேர்வது யாருக்கு டேஞ்சரு? இங்கே திராவிடம் என்ற பெயரால் இருக்கிற நபர்களுக்கு ஆபத்து. திராவிடம் என்ற பெயரால் இங்கே யார் இருக்கிறா?
தெலுங்கர் எல்லாம் திராவிடம் பேசுகிறான்னு சொல்ல வரல. திராவிடம் பேசுகிற எல்லாருமே தெலுங்கராக இருக்கிறார்கள். அப்போது இதை உயிரை கொடுத்து காப்பாற்றணும்னா யார் காப்பாற்றுவாங்க? ஒரு தெலுங்கர் தான் காப்பாற்றுவார். அப்போது அந்த பணியை நான் மேற்கொள்கிறேன். அப்போ நீ யார்? நீ நிச்சயமாக 100% தெலுங்கராக இருப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்ற முடிவுக்கு இன்றைக்கு பொதுச் சமூகம் வந்திருக்கிறது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.